சமீப காலமாக தர்மஸ்தலாவில் வந்து ஒரு மிகப்பெரிய இஷ்யூ வந்து நடந்துக்கிட்டு இருக்கு. நம்ம எல்லாத்துக்கும் கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கோம். என்ன இஷ்யூன்னு பார்த்தீங்கன்னா, அந்த தர்மஸ்தலாவில் வந்து ஃபேமஸான ஒரு கோயில் இருக்குது. அந்த கோயிலை சுற்றி ஏகப்பட்ட பொண்ணுங்களோட பணத்தை வந்து நான் தான் புதைச்சேன், நான் தான் எரிச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நபர் பல வருஷம் கழிச்சு ஒரு வாக்குமூலத்தை கொடுத்துருக்காரு. அப்புறம் மாறி இருக்காரு. இப்போ இதனால ஒரு மிகப்பெரிய இஷ்யூவா இந்த தர்மஸ்தலா கேஸ் வந்து மாறி இருக்குது. இந்தியாவே திரும்பி பார்க்க வைக்கக்கூடிய ஒரு கேஸா வந்து மாறி இருக்குது. ரீசன் ஒன்று வந்து அவர் சொல்லக்கூடிய அந்த எண்ணிக்கை 100க்கு மேற்பட்ட பணங்களை வந்து நான் எரிச்சிருக்கேன், புதைச்சிருக்கேன் அப்படிங்கிறாரு. அந்த 100க்கு மேற்பட்ட எண்ணிக்கைனால இந்த கேஸ் வந்து ஒரு மிகப்பெரிய கேஸாக மாறி இருக்குது. சரி, இதெல்லாம் ஒரு ரீசன். இப்போ இந்த கேஸை பற்றி நீங்கள் யாருமே பேசக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு பெங்களூரோட சிவில் கோர்ட் வந்து ஒரு ஆர்டரை வந்து பாஸ் பண்ணியிருக்குது. அந்த ஆர்டரோட பேர் வந்து கேக் ஆர்டர். இதை எதுக்கு பாஸ் பண்ணியிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த கேஸில் சம்மந்தப்பட்ட இண்டிவிஜுவல்ஸ் சில பேர் இருப்பாங்களா, டைரக்டாவோ இன்டைரக்டாவோ, அவங்களோட பேர் வந்து கெட்டு போயிடக்கூடாது. ஏன்னா பல வருஷமாக வந்து நல்ல பேர் வந்து சேர்த்து வச்சிருக்காங்க. அவங்களோட பேர் வந்து கெட்டு போயிடக்கூடாது. அண்ட் அதே சமயத்தில் அவங்களோட ஃபேமிலியோட பேரும் கெட்டு போயிடக்கூடாது. அதனால பிரைவசி காரணத்தினால நீங்கள் யாருமே இதை பற்றி பேசாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு, நீங்கன்னா பப்ளிக்கு, மீடியா சேனல்ஸு, இந்த யூடியூபர்ஸ்லாம் இருப்பாங்கல்ல, அவங்க யாருமே இதை பற்றி நீங்கள் பேசாதீங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு பெங்களூரோட சிவில் கோர்ட் வந்து ஒரு ஆர்டரை பாஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ இதுவும் ஒரு மிகப்பெரிய கான்ட்ரவர்சிஸாக மாறி இருக்குது. ஏன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு மீடியா சேனல் வந்து இதுக்கு அகேன்ஸ்டாக ஒரு கேஸ் வந்து ஃபைல் பண்ணியிருக்காங்க. அவங்க என்ன சொல்கிறாங்க பார்த்தீங்கன்னா, இந்த ஆர்டர் பாஸ் பண்ணுற விதமாக நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, இந்த ஃபண்டமெண்டல் ரைட்ஸ்லேயே நீங்கள் வந்து கை வைக்கிறீங்க, ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச்சை வந்து நீங்கள் பிடுங்க பார்க்குறீங்க. அதனால நாங்கள் வந்து சுப்ரீம் கோர்ட்டில் இது ஒரு கேஸாக ஃபைல் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மீடியா சேனல் ஒரு கேஸை வந்து ஃபைல் பண்ணியிருக்காங்க. இது ஒரு மிகப்பெரிய கான்ட்ரவர்சியாக மாறி இருக்குது. இன்னைக்கு வீடியோவில் இந்த கேக் ஆர்டர்னா என்ன, இந்த கேக் ஆர்டரை வந்து இப்போ தான் இந்த தர்மஸ்தலா கேஸில் மட்டும் தான் இவங்க இஷ்யூ பண்ணியிருக்காங்களா, இதுக்கு முன்னாடி வேறு ஏதாச்சும் கேஸில் வந்து இஷ்யூ பண்ணியிருக்குதா, சுப்ரீம் கோர்ட்டாக இருக்கட்டும், ஹை கோர்ட்டாக இருக்கட்டும், யாராக வேணா இருக்கட்டும், அவங்க வந்து ஏதாச்சும் இஷ்யூ பண்ணியிருக்காங்களா சொல்லிட்டு டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். அதே சமயத்தில் இப்போ இந்த கேக் ஆர்டருக்கு அகேன்ஸ்டாக ஒரு மீடியா சேனல் வந்து சுப்ரீம் கோர்ட்டில் ஒரு கேஸை ஃபைல் பண்ணியிருக்காங்களா, அதை பற்றி இன்னைக்கு வீடியோவில் வந்து டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் அப்லோட் பண்ணக்கூடிய வீடியோஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா, நம்ம சேனலில் இன்ஃபர்மேட்டிவான வீடியோஸ், இந்த மாதிரி வீடியோஸாக இருக்கட்டும், இல்லை அவேர்னஸை கிரியேட் பண்ணக்கூடிய வீடியோஸாக இருக்கட்டும், இல்லாட்டி கரண்ட் அஃபேராக இருக்கட்டும், எல்லாத்தை பற்றியும் டெய்லி ஒரு வீடியோஸ் அப்லோட் பண்ணுறோம். இந்த வீடியோஸ்லாம் உங்களுக்கு மிஸ் ஆகக்கூடாதுன்னு சொல்லிட்டு நீங்கள் நினச்சிங்கன்னா, நம்ம சேனலில் அப்லோட் ஆன உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. சப்ஸ்கிரைப் பண்ணால் தான் யூடியூப்கார உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அனுப்புவோம். நோட்டிஃபிகேஷன் அனுப்புனா உங்களுக்கு இந்த வீடியோஸில் மிஸ் ஆகாது. சரி, வீடியோக்குள்ளே போகலாமா? ஹலோ எவ்ரிவான், திஸ் யாசர். வெல்கம் டு யாசர் ஸ்பீக்ஸ். ஃபஸ்ட்டு வந்து இந்த கேக் ஆர்டர்னா என்னன்னு சொல்லிட்டு உங்களுக்கு நான் தெளிவாக சொல்லிடுறேன். கேக் ஆர்டர்னா ஒன்றும் கிடையாது. இப்போ கோர்ட்டில் வந்து ஏகப்பட்ட கேசஸ் நடந்துகிட்டு இருக்குமா, அந்த மாதிரி கேசஸ் நடக்கிற டைமில் ஏதாச்சும் ஒரு கேஸ் வந்து சென்சேஷனலான கேஸ் ஒன்று வரும். அந்த மாதிரி கேஸ் வந்துச்சுன்னா, இப்போ கோர்ட்டு வந்து அந்த கேஸு சம்மந்தப்பட்ட விஷயமா இருக்கட்டும், இல்லை அந்த கேஸில் வந்து ஏகப்பட்ட இண்டிவிஜுவல்ஸ் வந்து சம்மந்தப்பட்டிருப்பாங்க, அவங்களோட சம்மந்தப்பட்ட விஷயமா இருக்கட்டும், நம்ம வந்து மக்கள், நீங்கள் நான் யாருமே பப்ளிக் ஃபாரமில் பேசக்கூடாது. நீங்கள் என்னன்னா மீடியா சேனல்ஸும் சேர்த்து அவங்களும் பப்ளிக் ஃபாரமில் எந்த ஒரு ஒப்பீனியன் வந்து தெரிவிக்கக்கூடாது, எந்த ஒரு டிபேட்டை வந்து கிரியேட் பண்ணக்கூடாது. அதுதான் இந்த கேக் ஆர்டர் வந்து ரிலீஸ் பண்ணுறது. இப்போ இந்த கேக் ஆர்டர் தான் பெங்களூர் சிவில் கோர்ட்டு இந்த தர்மஸ்தலா கேஸுக்கு வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க, இஷ்யூ பண்ணியிருக்காங்க. எதனாலன்னு பார்த்தீங்கன்னா, அந்த கேஸில் சம்மந்தப்பட்ட சில இண்டிவிஜுவல்ஸு கோர்ட்டில் ஒரு அப்பீல் பெட்டிஷனை போட்டு, இந்த மாதிரி என்னோட ரெப்யூட்டேஷன்லாம் கெட்டு போகுது, எனக்கு ப்ளஸ் என்னோட ஃபேமிலிக்கு ஏகப்பட்ட ரெப்யூட்டேஷன்லாம் இருக்குது, காலங்காலமாக நாங்கள் வந்து சேர்த்து வச்சுருக்கோம், இதெல்லாம் கெட்டு போகுது, இப்போ இந்த கேஸ் வந்து கோர்ட்டுக்கு வந்துருச்சு, இந்த கோர்ட்டே முடிவு எடுத்து ஒரு ஜட்ஜ்மெண்ட்டை கொடுக்கட்டும், எதுக்கு பப்ளிக் வீணாக இதை பற்றி பேசிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு அப்ளிகேஷனை, ஒரு ரிக்வஸ்ட்டு வந்து, ஒரு பெட்டிஷனை வந்து கோர்ட்டில் வந்து போட்டிருக்காரு. இப்போ இந்த பெட்டிஷனை அக்செப்ட் பண்ணிவிட்டு கோர்ட் வந்து இந்த கேக் ஆர்டரை இந்த தர்மஸ்தலா கேஸுக்கு வந்து ரிலீஸ் பண்ணியிருக்குது. இப்போ இந்த கேக் ஆர்டர் மூலமா கோர்ட்டு நம்மளுக்கு எல்லாருக்கும் என்ன சொல்லிக்கிட்டு இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, நான் சொன்ன மாதிரி தான், இந்த நபரோட இண்டிவிஜுவலோட ரெப்யூட்டேஷனு, அவரோட ப்ரைவசி நாங்கள் பாதுகாக்கணும், ஸோ நீங்கள் இதை பற்றிலாம் பேசாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரீசனை சொல்கிறாங்க. அடுத்தது வந்து கோர்ட் வந்து ஒரு ஃபயர் ட்ரையலில் ஒரு ஜட்ஜ்மெண்ட்டை கொடுக்கணும். இப்போ கோர்ட்டுக்குள்ளே ஏகப்பட்ட டிபேட் வந்து நடந்துகிட்டு இருக்கோம், ஏகப்பட்ட இன்வெஸ்டிகேஷன் போயிட்டுருக்கோம். அந்த இன்வெஸ்டிகேஷன்லாம் வெளியில் தெரியாமல் அவங்க வந்து பாதுகாத்து வச்சுருப்பாங்க. ஏன்னா ஏதாச்சும் லீக் ஆச்சுன்னா அதை வச்சு ஏகப்பட்ட கான்ட்ரவர்சிஸ் கிரியேட் ஆகும், ஏகப்பட்ட மிஸ்இன்ஃபர்மேஷன் வந்து ஸ்ப்ரெட் ஆகிட்டு இருக்கும். ஒரு அஃபிஷியலான ஸ்டேட்மெண்ட் கொடுத்ததுக்கப்புறம் தான் நீங்கள் அதை பற்றி பேசிக்கிங்க
அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டெம்பரவரியான தடையை தான் இது மூலியமா இந்த கேக் ஆர்டர் மூலியமா போட்டிருக்காங்க. அண்ட் இந்த கேக் ஆர்டர் மூலியமா அதான் சொல்ல வராங்க, நீங்க ஏதோ இப்போதைக்கு பேசாதீங்க, நாங்க ஒரு அஃபிஷியலான ஸ்டேட்மெண்ட் கொடுப்போம், அதுக்கப்புறம் நீங்க பாத்துக்கோங்க. இப்போ இதனால ஏகப்பட்ட யூடியூப் வீடியோஸா இருக்கட்டும், ஏகப்பட்ட ஆர்டிகல்ஸ், ஏகப்பட்ட சோஷியல் மீடியா போஸ்ட் எல்லாமே டிலீட் பண்ணப்பட்டிருக்குது. 8800 ஏதோ யூடியூப் வீடியோஸ் வந்து டிலீட் பண்ணிருக்காங்களாம். அதுக்கப்புறம் வந்து 4400 ஏதோ இன்ஸ்டாகிராம் போஸ்ட், சோஷியல் மீடியா போஸ்ட் அதோட லிங்க்ஸ் வந்து டிலீட் பண்ணியிருக்காங்களாம் இந்த கோர்ட்டோட உத்தரவுப்படி. இப்போ இதனால என்ன ஆயிடுச்சுன்னு பார்த்தீங்கன்னா, பெரிய பெரிய மீடியா சேனல்ஸாக இருக்கட்டும், கர்நாடகாவில் பர்டிகுலராக கர்நாடகாவில் இருக்கக்கூடிய மீடியா சேனல்ஸு அண்டு பல ஸ்டேட்டில் இருக்கக்கூடிய மீடியா சேனல்ஸ் எல்லாருமே இந்த கேஸை பற்றி பேசுறதுக்கு வந்து தயங்குறாங்க. ஏன்னா இந்த கேஸை பற்றி நம்ம பேசிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், ஹானரபிள் கோர்ட் வந்து ஒரு ஆர்டர் வந்து இஷ்யூ பண்ணியிருக்காங்க. அந்த ஆர்டரை வந்து நம்ம மீறுற மாதிரி ஆயிரும். அதனால தான் யாருமே பேசாமல் இருக்காங்க. அப்போனா நீங்கள் எப்படி பேசியிருக்கீங்க, நேற்று ஒரு வீடியோ போட்டிருக்கீங்கன்னு சொல்லிட்டு நம்ம நேற்று வீடியோ பார்த்துருக்கோங்க, கண்டிப்பாக கேட்பீங்க. அண்ட் நம்ம நேற்று மட்டும் வீடியோ போல, அதுக்கு முன்னாடி நாளையும் ஒரு வீடியோ போட்டிருந்தோம். அது வந்து ஒரு காரணத்தினால டிலீட் பண்ணிட்டு திருப்பியும் அதே பற்றிய ஒரு வேறு டிஃப்ரெண்ட் ஆங்கிள்லேருந்து பேசி அந்த வீடியோ வந்து போட்டிருக்கோம். இப்போ அந்த வீடியோவில் நம்ம என்ன சொல்லியிருப்போம் பார்த்தீங்கன்னா, ஒரு இன்ஃபர்மேஷன் வீடியோ மாதிரி தான் நம்ம வந்து அந்த வீடியோ மேக் பண்ணியிருப்போம். ஒரு அவேர்னஸை கிரியேட் பண்ணுற மாதிரி தான். நம்ம வந்து டேரெக்டாக இவர் தான் அது பண்ணார், இவர் தான் அதுக்கு காரணம் அப்படின்னு சொல்லிட்டு யாரையும் வந்து நம்ம பாயிண்ட் பண்ணி பேசலை. அண்டு நம்ம வந்து ஹானரபிள் கோர்ட்டோட ஆர்டர் வந்து மீறுற மாதிரியும் தெரியல. ஸோ இன்கேஸ் அந்த வீடியோ ஏதாச்சும் டிலீட் பண்ணு சொல்லிட்டு நம்மளுக்கு ஏதாச்சும் ஒரு அஃபிஷியலான மெயில் வந்துச்சுன்னு வச்சுங்களேன், நம்ம வந்து இந்த வீடியோ வந்து டிலீட் பண்ணி தான் ஆகணும். ஏன்னா நம்ம இந்தியன் சிட்டிசன், நம்ம வந்து கோர்ட்டோட ஆர்டரை மதிச்சு தான் ஆகணும், மதிக்காமல் இருக்க முடியாது. ஸோ நம்ம வந்து அந்த வீடியோ டிலீட் பண்ணி தான் ஆகணும். இப்போ பெரிய பெரிய யூடியூபர்ஸ் எல்லாம் ஆல்ரெடி வீடியோஸ் போட்டுட்டு அந்த வீடியோ வந்து டிலீட் பண்ணியிருக்காங்க. ஏன்னா அவங்களுக்கு வந்து ஏகப்பட்ட மெயில்ஸ் போயிருக்குது. பெரிய பெரிய யூடியூபர்ஸாக இருக்கட்டும், பெரிய பெரிய மீடியா சேனல்ஸாக இருக்கட்டும், அவங்க வந்து ஏகப்பட்ட நியூஸை போட்டு அதுக்கப்புறம் அந்த நியூஸ் எல்லாம் டிலீட் பண்ணி ஏகப்பட்ட ஆர்டிகல்ஸ் போட்டு ஏகப்பட்ட ஆர்டிகல்ஸ் டிலீட் பண்ணி, ஏன்னா அவங்களுக்குலாம் மெயில்ஸ் போயிருக்குது. அந்த 8800 லிங்க் நான் சொல்லியிருந்தேன்ல, அது எல்லாமே 8800 யூடியூப் வீடியோஸ் ப்ளஸ் 4400 லிங்க்ஸ், அதுக்கப்புறம் கிட்டத்தட்ட 15000 சோஷியல் மீடியா அந்த கண்டென்ட்ஸ் எல்லாத்தையும் வந்து டிலீட் பண்ணியிருக்காங்க. அண்ட் இதை பற்றி நம்ம பேசக்கூடாது, அவ்வளோதான் இந்த கேக் ஆர்டர் வந்து சொல்லுது. இப்போ இந்த கேக் ஆர்டர்னா என்ன, இந்த கேக் ஆர்டரை எதுக்கு ரிலீஸ் பண்ணியிருக்காங்க, அண்ட் பெரிய பெரிய யூடியூபர்ஸ் அண்ட் மீடியா சேனல்ஸ்லாம் இதை பற்றி எதுக்கு கவர் பண்ணி நியூஸ் போடாமல் இருக்கிறாங்க, வீடியோஸ் போடாமல் இருக்காங்கன்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெளிவாக கிளாரிஃபிகேஷன் கிடச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா பெரிய பெரிய யூடியூபரோட கமெண்ட் செக்ஷன்லாம் நான் ஓப்பன் பண்ணி பார்த்தேன்னு வச்சுக்கோங்களேன், ஏகப்பட்ட பேர் பேசுங்க, இதை பற்றி பேசுங்க, இதை பற்றி பேசுங்க சொல்லிட்டு ஏகப்பட்ட பேர் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. அண்ட் முக்கியமாக ஏகப்பட்ட மீடியா சேனல்ஸ் வந்து பர்சனலாக பல பப்ளிக் ஆளுங்க வந்து மெயில் பண்ணியிருக்கதா சொல்லிட்டு ஏகப்பட்ட நியூஸ் வந்து நான் கேள்விப்பட்டிருந்தேன். இந்த மாதிரி பல மக்கள் பண்ணிட்டு இருக்காங்க. எல்லாத்துக்குமே தாங்க ஆதங்கம் இருக்குது, எல்லாருமே பேசணும்னு சொல்லிட்டு ஆதங்கப்பட்டு தான் இருக்காங்க. ஆனால் கோர்ட் வந்து இந்த ஆர்டரை வந்து ரிலீஸ் பண்ணியிருக்கல. ஸோ இந்த ஆர்டரை வந்து நம்ம மதிச்சு தான் ஆகணும், நம்ம வந்து இதை பேச முடியாது. அண்ட் இப்போ இந்த ஆர்டருக்கு அகேன்ஸ்டா தேர்ட் ஐ அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஒரு யூடியூப் சேனல், ஒரு மீடியா சேனல், அவங்க வந்து ஒரு சுப்ரீம் கோர்ட்டில் போய் கேஸை வந்து ஃபைல் பண்ணியிருக்காங்க. அவங்க என்ன ஃபைல் பண்ணியிருக்காங்க, என்ன சொல்லி ஃபைல் பண்ணியிருக்காங்க பார்த்தீங்கன்னா, இந்த ஆர்டரை பாஸ் பண்ணுற மூலயமா நீங்கள் வந்து மக்கள் கிட்ட இருக்கக்கூடிய ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச்சையே பிடுங்குறீங்க, நீங்கள் வந்து ஃபண்டமெண்டல் ரைட்ஸ்லேயே கை வைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேஸை வந்து ஃபைல் பண்ணியிருக்காங்க. ஏன்னா இது ஒரு விதத்தில் ஃபண்டமெண்டல் ரைட்ஸில் அந்த ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச்சில் கை வைக்கிற விதமாக தான் இருக்கும். பிகாஸ் இப்போ வந்து மக்கள் ஒரு சம்பவம் வந்து நடந்திருக்கு, அந்த சம்பவத்தை பற்றி மக்கள் வந்து பேசுகிறது அது வந்து இயல்பு. இப்போ மீடியா சேனல்ஸ் அந்த சம்பவத்தை பற்றி ஒரு நியூஸை கிரியேட் பண்ணி ஒரு அவேர்னஸ் இன்ஃபர்மேட்டிவ் வீடியோ வந்து கிரியேட் பண்ணி மக்கள் கிட்ட போய் சேர்த்துக்கிட்டு இருக்காங்க. அது வந்து ஒரு ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச் தான், அது வந்து நம்ம ஒன்றும் குற்றம் சொல்ல முடியாது. ஆனால் இதெல்லாம் கண்டிக்கிற விதமாக தான் இந்த கோர்ட் வந்து இந்த கேக் ஆர்டர் வந்து பாஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ இந்த மீடியா சேனல்ஸ்லாம் என்ன சொல்லிட்டு இருக்காங்கன்னா, நாங்கள் வந்து இவங்க தான் தப்பு பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட பேரெல்லாம் நாங்கள் மென்ஷன் பண்ண போகிறதில்ல. இப்போ ஒருத்தர் வந்து அப்புறவராக மாறி இருக்கார்ல, அவர் என்ன சொல்கிறாரு, நான் வந்து 100கணக்கான பொணங்களை வந்து இந்த கோயிலை சுற்றி எரிச்சிருக்கேன், புதைச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வாக்குமூலத்தை கொடுத்துருக்காரு. அப்படின்னா அந்த வாக்குமூலத்தை பற்றி நீங்கள் பேசக்கூடாதுன்னு சொல்கிறீங்களா? அந்த வாக்குமூலம் வந்து பொய்யா? அவர் என்ன சொல்லியிருக்காரோ அதை வந்து நாங்கள் மக்கள் முன்னாடி வச்சுக்கிட்டு இருக்கோம், மக்களுக்கு வந்து ஒரு இன்ஃபர்மேஷன் வந்து பாஸ் பண்ணிட்டு இருக்கோம், இதனால என்ன மிஸ்இன்ஃபர்மேஷன் வந்து ஸ்ப்ரெட் ஆக போகுது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேள்வி கேட்டு தான் இந்த தேர்ட் ஐ அப்படின்னு சொல்லப்படக்கூடிய மீடியா சேனல் இந்த கேஸ் வந்து ஃபைல் பண்ணியிருக்காங்க சுப்ரீம் கோர்ட்டில். இப்போ போக போக தான் பார்க்கணும் அந்த கேஸ் ஏதாச்சும் அவங்க ஜெயிப்பாங்களா, ஜெயிச்சதுக்கப்புறம் எல்லா யூடியூபர்ஸ் எல்லா மீடியா சேனல்ஸும் ஃப்ரீடம் ஆஃப் பேசுவாங்களா? ஏன்னா பல பேருக்கு ஆதங்கம் இருக்குது, அதை பற்றி பேசி ஆகணும். ஏன்னா பல பேருக்கு வந்து ஃபிக்ஸப் பண்ணிட்டாங்க, இவர் தான் குற்றவாளி, அவரை பற்றி எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு பல பேர் ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. பல பேர் வந்து இல்லை அவர் குற்றவாளி இல்லை, இதுக்கு பின்னாடி வேற ஆளுங்க இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு செட் ஆஃப் மக்கள் சொல்லிட்டு இருக்காங்க. என்ன இருந்தாலும் மக்களோட ஒப்பீனியனும் தெரிஞ்சுக்கிறதும் ஒரு விதத்தில் நல்லது தான். ஆனால் தெரிஞ்சுக்கூடாது, அதை பற்றி நீங்கள் பேசக்கூடாது சொல்லிட்டு தான் இந்த கேக் ஆர்டரை பாஸ் பண்ணியிருக்காங்க. நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். அண்ட் பெரிய பெரிய யூடியூபர்ஸ் பெரிய பெரிய மீடியா சேனல்ஸ் எல்லாம் வீடியோஸ் ஆர்டிகல்ஸ் எல்லாம் ரெடி பண்ணி எல்லாம் டிராஃப்டில் போட்டு வச்சுருக்காங்க. ஒன்ஸ் இந்த கேக் ஆர்டரை ரிமூவ் பண்ணிட்டாங்கன்னா எல்லாருமே இந்த நியூஸ் வந்து வெளியிட்டுருவாங்க. எல்லாரும் அந்த யூடியூபர்ஸ் எல்லாம் இருக்காங்களா அவங்களாம் வீடியோஸ் வந்து ரிலீஸ் பண்ணிடுவாங்க அண்ட் ரிலீஸ் பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு நம்புகிறேன். இப்போ இந்த கேக் ஆர்டரை பற்றி நம்ம கவர் பண்ணிட்டோம். இந்த
தேர்ட் ஐ நியூஸ் சேனல் வந்து தான் இந்த கேஸ் வந்து ஃபைல் பண்ணியிருக்காங்க சொல்லிட்டு அதை பற்றி நம்ம கவர் பண்ணிட்டோம். மூணாவது விஷயம் வந்து இந்த கேக் ஆர்டர் வந்து இந்த தர்மஸ்தலா கேஸில் மட்டும் தான் இப்போ இஷ்யூ பண்ணியிருக்காங்களா, புதுசாக இஷ்யூ பண்ணியிருக்காங்களா, இல்லை இதுக்கு பின்னாடி ஏதாச்சும் கேஸில் வந்து கோர்ட் வந்து இஷ்யூ பண்ணியிருக்கான்னு எடுத்து நம்ம பார்த்தோன்னு வச்சுக்கோங்களேன். ஏகப்பட்ட கேஸுக்கு வந்து கோர்ட் வந்து கேக் ஆர்டர் வந்து இஷ்யூ பண்ணியிருக்குது. அதில் சென்சேஷனலான இஷ்யூஸ் இருக்கும்ல, இந்த கேஸுக்கு சம்பந்தப்பட்ட சிமிலர் கேசஸ் இருக்கும்ல, அந்த கேசஸ் மட்டும் நான் ஒன்று ஒரு 4 கேஸ் மட்டும் சொல்கிறேன். அதில் ஃபஸ்ட்டு வர்றது வந்து அருஷி தல்வார் கேஸ். இந்த கேஸ் என்னன்னு கேட்டிங்கன்னா 2008 நடந்தது, உத்தரப்பிரதேசில் நடந்தது. உத்தரப்பிரதேசில் வந்து ஒரு டீனேஜ் பொண்ணு 13-14 வயசு பொண்ணு வீட்லேயே வந்து மர்மமான முறையில் கொலை செய்யப்பட்டு உயிரிழந்து கடந்துச்சு அந்த பொண்ணு. அந்த பொண்ணை கொலை செஞ்சது அந்த பொண்ணை பெற்ற பேரண்ட்ஸ் தான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேஸ் வந்து ஓடிக்கிட்டு இருந்துச்சு. அந்த டைமில் 2008 இந்த கேஸ் நடந்துச்சு. 2013 வந்து கோர்ட்டு வந்து இந்த உத்தரப்பிரதேஷ் கோர்ட்டு வந்து கேக் ஆர்டர் வந்து பாஸ் பண்ணியிருந்துச்சு. அண்ட் அதில் என்ன சொல்லியிருந்துச்சுன்னா, ஏகப்பட்ட ஃபால்ஸ் தியரிஸ் வந்து மக்கள் மத்தியில் ஸ்ப்ரெட் ஆகிட்டு இருக்கு, ஸோ அதை தவிர்க்கணும்னு சொல்லிட்டு நாங்கள் இந்த கேக் ஆர்டர் பாஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு பாஸ் பண்ணியிருந்தாங்க. அடுத்தது 2வது வந்து அசராம் பாபு கேஸ். இந்த கேஸ் வந்து ராஜஸ்தானில் நடந்துச்சு 2013. அந்த டைமில் வந்து ஒரு டீனேஜ் தன்னை வந்து ஒரு நபர், ஒரு ஸ்பிரிச்சுவல் லீடர் வந்து செக்ஷுவல் அசால்ட் பண்ணிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேஸை ஃபைல் பண்ணியிருந்துச்சு. அந்த டைம்லயும் ரொம்ப மிகப்பெரிய கான்ட்ரவர்சிஸ் வந்து சுத்திக்கிட்டு இருந்துச்சு. அந்த கான்ட்ரவர்சி தான் தடுக்கணும்னு சொல்லிட்டு, ஃபால்ஸ் இன்ஃபர்மேஷன் ஸ்ப்ரெட் ஆகிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு 2013 அந்த டைம்ல ராஜஸ்தான் வந்து இந்த கோர்ட் வந்து கேக் ஆர்டர் வந்து பாஸ் பண்ணிருந்துச்சு. 3வது வந்து தருண் தேஜ்பால் கேஸ். இங்க என்ன நடக்குதுன்னு பாத்தீங்கன்னா, தருண் தேஜ்பால் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஒரு நபர், அவர் வந்து அவர் கூட வேலை பார்க்கக்கூடிய, இந்த ஆஃபீஸில் வேலை பார்க்கக்கூடிய உமன்ஸுக்கெல்லாம் இந்த செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் பண்ணிட்டாரு, ஏகப்பட்ட செக்ஷுவல் அசால்ட் வேலைகள் பண்ணிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு சில கேஸ் வந்து வெளியே வந்துச்சு. அதனால அந்த உமன் பிரைவசியை வந்து பாதுகாக்கணும், உமனோட சேஃப்டி ரொம்ப முக்கியம்னு சொல்லிட்டு 2014 கேக் ஆர்டர் வந்து கோவா கோர்ட் வந்து ரிலீஸ் பண்ணியிருந்துச்சு. அடுத்தது 4வது விஷயம் வந்து சாரதா சிட் ஃபண்ட் ஸ்கேம். இது வந்து வெஸ்ட் பெங்காலில் நடந்துச்சு 2013. அந்த டைம்ல அந்த சாரதா சிட் ஃபண்டோட ஸ்கேம் வந்து வெளியே வந்துச்சு. அந்த டைம்ல வந்து இந்த கேஸ் வந்து சிபிஐக்கு மாற்றப்பட்டுச்சு. அந்த டைம்ல 2014 நினைக்கிறேன், இது 2014 தான். அந்த டைமில் கேக் ஆர்டர் வந்து ரிலீஸ் பண்ணிச்சு. ஏகப்பட்ட ஃபால்ஸ் தியரிஸ் ஸ்ப்ரெட் ஆகக்கூடாது, ஏன்னா ஏகப்பட்ட பேர் வந்து இந்த சிட் ஃபண்ட் கம்பெனியில் மக்கள் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ எல்லாத்தோட பேர் வந்து வெளியில் போயிடக்கூடாது, அந்த பிரைவசி காரணத்தினால இந்த கேக் ஆர்டர் வந்து பாஸ் பண்ணியிருக்காங்க. இது வந்து 2013, 14, 15 இந்த மாதிரி டைம் பீரியட்ல வந்து நடந்தது. இப்போ ரீசெண்டாக கூட 2025 இந்த வருஷம் பிப்ரவரி மாதம் நினைக்கிறேன், ரன்வீர் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஒரு ஆள், இவரோட ஃபுல் பேர் வந்து ரன்வீர் அல்லாபடியா அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஆள். இவர் வந்து ஒரு ஃபேமஸான இன்ஃப்ளூயன்சர், யூடியூபர். இவர் வந்து ஒரு கான்ட்ரவர்சியில் மாட்டிக்கிட்டாரு. அவர் மாட்டிக்கிட்ட அந்த டைம்லையும் இந்த கோர்ட் வந்து ஒரு கேக் ஆர்டர் வந்து பாஸ் பண்ணியிருந்தாங்க. இந்த மாதிரி ஏகப்பட்ட சமயத்தில் கேக் ஆர்டர் வந்து கோர்ட் வந்து பாஸ் பண்ணியிருக்குது. இன்கேஸ் அது வந்து சென்சேஷனலான நியூஸாக இருந்துச்சுன்னா, இஷ்யூவாக இருந்துச்சுன்னா, கோர்ட் வந்து இந்த மாதிரி கேக் ஆர்டரை வந்து பாஸ் பண்ணியிருக்கு. இந்த 3 டாப்பிக்கும் இன்னைக்கு வீடியோவில் கவர் பண்ணிட்டேன் நான் நினைக்கிறேன். அவ்வளோதான் இன்னைக்கு வீடியோ. நாளைக்கு இன்னொரு இன்ஃபர்மேட்டிவான வீடியோவில், அவேர்னஸ் கிரியேட் பண்ணக்கூடிய வீடியோவில், இல்லாட்டி கரண்ட் அஃபேர் இருக்கக்கூடிய வீடியோவில் நாளைக்கு வீடியோவில் பார்க்கலாம். டில் தென் டேக் கேர், பை.